ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷியன் போட்டேங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஜாவா வித் செலீனியம். ஜாவா வித் செலீனியம்னு சொன்னாவே மார்க்கெட்ல எல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. எதனால அப்படி சொல்றாங்க, ஏன் நாம அதை படிக்க கூடாது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு காரணமே இந்த தம்பி போட்ட கான்செப்ட் தாங்க. 20,000 ரூபாய் கோர்ஸ் ஃபீஸ், 70,000 ரூபாய் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், 30,000 ரூபாய் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஸ்கெடியூலிங் அப்படின்ட்டு அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க கோர்ஸ் சென்டர்ஸுங்க. ஸோ அதனால அதை பத்தி நான் டீட்டெயிலா படிக்கணும்ன்றது உங்களுக்கு சொல்லணும்ன்றது என்னோட தாட்ஸுங்க. அதுக்கு முன்னாடி ஜாவா வித் செலீனியம் நானும் தான் நடத்துறேங்க. நானுமே நடத்துறேன். என்னுடைய கோர்ஸ்க்கே வராதின்னு தான் சொல்றேங்க. இந்த கோர்ஸை நீங்க ஏன் கிட்டயும் இல்லை யாருக்கிட்டையும் படிக்காதீங்க. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம 5 டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால, எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க, ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனினா என்ன சார், அதை முதல்ல சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா வித் செலிப்பனை படிக்கணும் முடிவு பண்ண சார், எப்படி படிக்கிறது அப்படின்ற 4வது கேள்விங்க. ஃபைனலாக என்னெல்லாம் படிக்கலான்ற 5வது கேள்விங்க. இந்த 5 விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய டீட்டெயிலாக பார்க்க போறோங்க. ஸோ இந்த 5 டாபிக் நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோ நமக்கு முடிஞ்சிருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க. அதுக்கு முன்னாடி ஐடி இண்டஸ்ட்ரி சார் டெஸ்டிங் படிக்காதுன்றீங்க, என்ன சார் இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றீங்க, ஏன் சார் டெஸ்ட்? இங்க பாருங்க, டெஸ்டிங் படிக்க வேண்டான்னு நான் சொல்லலைங்க. ஓகேவா? அதை சரியான வழியில படிக்கணும்ன்றது என்னுடைய எண்ணங்கள் ஒண்ணு. அண்ட் இந்த ஃபீல்டையே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. சென்னையில மட்டும் 50,000 பேர் இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆந்திரால 2 லட்சம் பேருக்கு மேல அமீர்பேட் அப்படின்னு ஹைதராபாத்ல இருக்குங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா கல்லு தூக்கி எறிஞ்சு அது ஒரு தலையில விழுங்க. அவன் கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சிருப்பான் ஃபேக்க. இந்த மாதிரி நிலைமையில தான் போயிட்டு இருக்கான். எங்க திரும்பினாலும் ஜாவா வித் செலினியமா, பைத்தான் வித் செலினியமா, அவன் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இந்த மார்க்கெட்டே ஆயிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ பட் ஆனா இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி செம்ம பூமிங்ல இருக்குங்க. வாண்டட்னா அப்படி வாண்டட்ல இருக்குங்க. யாராவது ஐடி இண்டஸ்ட்ரியில் நுழையணும்னா அதுக்கு சரியான நேரம் இதுதாங்க. தயவு செஞ்சு அதை பயன்படுத்திங்க. இங்க பாருங்க, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அபினாஷன் பிரியதர்ஷினி பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓப்பனிங்ஸுங்க. இங்க பாருங்க ஓப்பன். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது ஐடி இண்டஸ்ட்ரி எந்த அளவு பூம் ஆயிருக்குன்னு. வாண்டட் ரொம்ப அதிகம் தம்பிகளா. ஸோ நீங்க யாராவது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும்னு நினைச்சீங்கன்னா அது சரியான நேரம் இதுதாங்க. தயவு செஞ்சு ஃபீல்டை மாற்றி உள்ள நுழைஞ்சிருங்க. சம்பளம் அதிகம், சேஃபுங்க, அண்ட் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃபும் இருக்குங்க. சரி வாங்க நம்ம ஜாவா வித் செலினியம் டெவாப்ஸ் படிக்காத நீங்க இதையும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இங்க பாருங்க, என்னுடைய எண்ணங்கள் இருக்கிற பிரச்சனையை சொல்றது தாங்க. ஓகேவா? முடிவு நீங்க தான் எடுக்க போறீங்க. நம்ம வீடியோக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம் நினைக்கிறேங்க. ஐடி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்ல இருக்குங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ஃபீல்டுமே இருக்கு. கண்டிப்பா வேலை கிடைக்குங்க. அது சரியான விதத்துல போய் நம்ம சேர போறோமா, சரியான வேலையா இருக்க போதான்றது மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளா இருக்கும். அது சரியான வேலையா இருக்கும்போது நம்ம லைஃப்ல அழகா நம்ம செட்டில் ஆயிட்டோங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த சரியான வேலை, ஒரு பீஸ்ஃபுல்லான வேலையை நோக்கி நம்ம ஓடுறோமா இல்லையான்றதான் நம்மளுடைய கேள்விங்க. ஸோ வெல்கம் டு காஷியன் ப்ராடக்ட். நம்மளோட கம்பெனி காஷியன் ப்ராடக்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ற கம்பெனிங்க. ஆன்லைன்ல ஆஃப்லைன் நீங்க என்கிட்ட படிக்கலாங்க. வேலை தேடிட்டு இருக்க மக்களுங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது எங்களோட ட்ரீம்ங்க. ஸோ எங்க கம்பெனியில் நீங்க படிக்கலாங்க, ப்ராஜெக்ட் பண்ணலாம், ப்ரொஃபைலை பில்ட் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம், ட்ரைனிங்ஸா நீங்க ஷைனிங் ஸ்டாரை வெளியில போய் நீங்க வேலை தேட ஆரம்பிக்கலாம். அண்ட் கண்டிப்பா எங்க கம்பெனி படிச்சு எல்லாருமே ஓரளவு வேலைக்கு போயிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பா வேலைக்கு போங்க, நம்புங்க. ஓகேவா? ஓகே, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இதுதான் கான்டாக்ட் நம்பருங்க. இந்த நம்பர்ல நீங்க எப்ப வேணும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை போன் எடுக்கல, தயவு செஞ்சு நான் இப்பயே மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஏன்னா ஒரு 2-3 மணி நேரம் நான் ஒரு டெய்லி கிளாஸஸ்ல இருக்கிறதோட எடுக்க மாட்டேங்க. அப்படி எடுக்கலன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ண, கண்டிப்பா உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேங்க. அப்படியும் இல்லையா, இந்த மெயில் ஐடிஸ்ல நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருப்பேங்க. உங்களுடைய டீட்டெயில், உங்களுக்கு என்ன வேணும், என்ன டவுட்ஸ் இருக்கு எல்லாமே போட்டு உங்க மொபைல் நம்பரை அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் உங்ககிட்ட பேசுவேங்க. ஓகேவா? அப்படி இல்லையா, சென்னையில தான் என் ஆஃபீஸ் இருக்கு, நேரா வந்துருங்க. நாம கண்டிப்பா ஆஃபீஸ்ல தான் இருப்பேங்க. அப்படியே ஒரு சாக்லேட் பிரியாணி எடுத்துவாங்க, சாப்பிட்டு பேசுறோங்க.
ஓகேவா? இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த இன்ஸ்டா அக்கௌண்ட் நீங்க காண்டாக்ட் பண்ண முடியும். நீங்க என்ன வேணுமோ அந்த டீடைல்ஸ்லாம் போட்டு உங்க மொபைல் நம்பரை அனுப்புங்க. கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட பேசுவேன். இதான் என்னோட அக்கௌண்ட். இந்த ஃபாலோ பட்டனை பிரஸ் பண்ணிட்டு என்கிட்ட சாட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்க மெசேஜ்க்காக நான் காத்துட்டு இருப்பேங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன், நம்ம கம்பெனியில் படிச்சு பிளேஸ் ஆன அவ்வளோ மக்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிய தம்பிகளா. நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ங்க. அண்ணன் கூட எப்பவுமே இருப்பாங்க. இந்த வீடியோவை கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நாங்கள் தர ரெடியாக இருக்கும். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் எங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பலாங்க. இல்லை உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்பலாங்க. எந்த சார்ஜ் நாங்கள் பண்ண மாட்டோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நாங்கள் எங்களோட கேண்டிடேட்ஸை நாங்கள் தரோங்க. நீங்கள் சொல்கிற எந்த கண்டிஷனும் நாங்கள் ஏற்றுக்க ரெடியாக இருக்குங்க. டு மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுங்க, கேரியர் பிரேக் இருக்குது, நான் ஐடி, டிகிரி அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஏதாவது நமக்கு யாராவது ஒருத்தங்க வாய்ப்பு தர மாட்டாங்க லைஃப்பில். கண்டிப்பா யாராவது வாய்ப்பு தருவாங்க. கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்தி ஜெயிச்சிருவோங்க. ஓகேவா? நேர்மையாவும் உண்மையாவும் மட்டும் இருந்தா போதும். கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம ஜெயிப்போங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸுங்க. ஸோ நாம தமிழர்களா என்ன மறந்தோன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுடைய பண்பாடுங்க. அண்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அண்ட் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ற விஷயங்கள். நம்ம யாருக்குமே எதுவுமே நல்ல விஷயங்கள் சொல்லி தரது இல்லைங்க. இதனால தான் வந்து ஒரு பால்பட்ட சமுதாயமா நம்மளது மாறிட்டு இருக்கிறத நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு நீங்க அடிபட்டீங்கன்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு சொல்லுங்க இதை பண்ணாதன்ட்டு. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதே தப்பை மற்றவங்க பண்ண வைக்காதீங்க. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா மற்றவங்க சரியா பண்ண வைங்க. கண்டிப்பா இந்த சமுதாயம் மாறுன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோக்கள் நான் போறேங்க. என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு சார்? நிறைய மொக்க போட்டீங்க, என்ன பிரச்சனை இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஜாவா வித் செலினியம் இல்ல பைத்தான் வித் செலினியம் ஏன் படிக்க கூடாது முதல்ல அது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான மொதல் ஆன்சர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோங்க. ஜாவா வித் செலினியம் ஏன் படிக்க கூடாதுன்னா மொதல் விஷயம் வந்து இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான கோர்ஸுங்க. அது கன்ஃபார்மா சூப்பரான ஒரு டெக்னாலஜி தான் ஜாவா வித் செலினியம் இல்ல பைத்தான் வித் செலினியம்ங்க. சரியான சேலரிங்க, நிறைய 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 அள்ளி கொட்டுறாங்க சம்பளம். ஆனா இதுல என்னதான் பிரச்சனை கேட்டீங்கன்னா அவ்வளவுமே ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை போட்டு மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? ஸோ 2+2+ல இருந்து ஆல்மோஸ்ட் 8+ இருந்து 10+ வரைக்கும் அவ்வளவு பேருமே ஃபேக்குங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து ஃபேக்கு கொடுத்து மொத்த மார்க்கெட்டையும் அழிச்சு விட்டுட்டாங்க. இதுதான் பிரச்சனையாங்க. ஜாவா வித் செலினியம் இப்போ மார்க்கெட்ல பைத்தான் வித் செலினியம்னு ஒரு வார்த்தையை பார்த்த உடனே முடிவு பண்ணுவாங்க அவன் ஃபேக்கு தான் போல இருக்குன்னு கன்ஃபார்மா முடிவு பண்ணிடுவாங்க ஹெச்ஆருங்க. அந்த மாதிரி நிலைமை இப்ப ஆயிடுச்சுங்க. ஓகேவா? சோ லட்சக்கணக்கான பேர் வந்து அழகா வந்து இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஆல்ரெடி ஃபேக் போடுறவங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இனிமே போட முடியாத நிலைமை வந்தது. காரணம் இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ் வந்து அந்த ருசி கண்டுட்டாங்க. பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பிரிண்டர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா பாத்துங்க, அடிச்சு தள்ளிட்டாங்க. ஏன்னா வந்து இப்ப சென்னையில மட்டுமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 50,000 பேர் இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சிட்டு இருக்காங்க. ஜாவா வித் செலினியம் கோர்ஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல மட்டுமே 50,000 பேர் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சிட்டு இருக்காங்க. நீ போனீங்கன்னா நீ 50,001வது கேண்டிடேட் தான் நீங்க அந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸோட வச்சிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இதை முதல்ல புடிச்சுங்க. ஓகேவா? இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் இந்தியாவில் இருக்காங்க இந்த ஃபேக் வச்சுக்கிட்டேங்க. இந்த பர்டிகுலர் டெக்னாலஜில மட்டும் இருக்குதுலே மோசமான கோர்ஸ் இதுதாங்க. ஓகேவா? சார் கோர்ஸ் சென்டர் வந்து எப்படி சார் ஏமாத்துறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொதல் டாபிக் சிம்பிள்ங்க. சார் நீங்க நான் ஐடி சார், நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கோடிங் வராதுன்னு. ஜாவா வித் செலினியம்னு சொன்னாவே ஜாவான்றது ப்ரோக்ராம் தானே. யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல தான் நம்ம முதல்ல ஏமாந்துருவோம். நான் ஐடி உங்களுக்கு கோடிங் வராதுன்னு சொன்னா நீங்க பயந்துருவீங்க. சொல்லுங்க சார் நான் என்ன படிக்கணும் நீங்க கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு அதை முறை புரிஞ்சுங்க. ப்ரோக்ராமிங் வராதுன்னு சொல்றவங்க கிட்ட நீங்க ஜெயிச்சு காமிங்க. ஏங்க வராது? மற்றவங்க படிக்கும் ஏங்க எனக்கு வராதுங்க? கண்டிப்பா வருங்க. ஓகேவா? இந்த இடத்துலயே தோக்கடிச்சிருவாங்க நம்மள. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இதை படிச்சா செம்ம ஈஸியா வேலைக்கு போக முடியும் அப்படின்னு எடுத்த உடனே சொல்லுவாங்க. அவன் போயிருக்கான் இவன் போயிருக்கான் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இது மாதிரி ஃபேக் போட்டே போயிருப்பான். அவனை பார்த்து ஏமாந்தவன் தான் இங்க அதிகம். ஓகேவா? சோ அதுக்காக ஃபேக் போட்டு நல்லா போகலன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் பேர் போயிருப்பான், டெய்லி பயந்துகிட்டே இருப்பான், என்னைக்குடா வேலை போகணும்னு பயந்துகிட்டே இருப்பானுங்க. இதுதான் நம்மளோட நிலைமையா இருக்குங்க. ஓகேவா? அடுத்ததுங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது இதை பத்தி சொல்லவே மாட்டாங்க. கோர்ஸ் முடியும் போதுதான் வேலை சார் வேலை அப்படின்னு கேட்கும்போது தான் தம்பி நீங்க வந்து ஃப்ரெஷர் கிடையாது, ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்காது, நீங்க ஃபேக்கு போட்டாதான் வேலைக்கு போக முடியும்ட்டு உனக்கு பிடிக்கலனாலும் நீ பண்ணி ஆகன்ற கட்டாயத்தை கொண்டு போய் நிறுத்துவாங்க. வேற வழியே இல்லடா நீ பண்ணி தானே ஆகன்ற மாதிரி மாட்டிப்போம். இந்த இடத்துல தான் நம்ம லாக் ஆகுங்க. அண்ட் ஃபைனலா வந்து இது ஏன் சார் பண்றாங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வெறும் பேப்பருங்க. இந்த மாதிரி ஒரு 20 பேப்பரை நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னா எப்படிங்க விடுவோங்கள? ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி 1000 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிட்டாங்க.
சென்னையில் இருக்கிற கோர்ஸ் சென்டர்ஸ் கிட்டத்தட்ட 300-400 கோடின்றாங்க. ஆனா ஏன் கெஸ் காட்டாச்சா 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க. 1000 கோடி வெறும் பேப்பருங்க. வரவனுக்கு 20 பேப்பரை கொடுத்து 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க. சம்பாரிச்சுக்கணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே, சரிங்களா? சார் நார்மலா நேர்மையா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணவங்க 1000 கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, அதுவும் ஹைதராபாத்ல அமீர்பேட்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கெல்லாம் போன தெரு இதாங்க எல்லாம் வித் செலினியம் தான். லட்சக்கணக்கில் இருக்காங்க. நான் தமிழ்ல போடுவேன் 2 லட்சம் பேருக்கு மேல இருப்பான்றாங்க, சரிங்களா? இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமே 5 லட்சம் பேர் வெறும் செலினியம் படிச்சுட்டு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சுட்டு இருக்கான். அது வேணான்னு இருக்கு ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேங்க. ஓகேவா சார்? கோடி கணக்கில் சம்பாதிக்கிற இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி எப்படி சார் உருவாக்குறாங்க? அதுக்கு எவ்வளவுதான் செலவாகும் நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நீங்களே செம்ம காண்டாவீங்க. சரி, இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்ட்டு சும்மா ஒரு எஸ்டிமேட் போனீங்கன்னா, கொரோனாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தவங்க வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு ஆபீஸ் தேவைப்படும். இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க நம்ம பார்க்க போறோம். 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு ஆபீஸுங்க, 500 ரூபாய்க்கு ஒரு வெப்சைட்டுங்க, 150 ரூபாய்க்கு ஒரு மொபைல் நம்பர் இருந்தா போதும், ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி எல்லாமே ஒரு வாடகை ஆஃபீஸ், ஒரு வெப்சைட், ஒரு மொபைல் நம்பர் இருந்தா போதும். வர்றவனுக்குலாம் கொடுத்துட்டு யார் ஃபோன் பண்ண, ஆமாங்க வேலை செஞ்சாங்க, இங்கதான் வேலை செஞ்சாங்க, இவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாங்க சொல்றதுக்கு அவ்வளவுதான் சிம்பிள், முடிஞ்சு போச்சுங்க. கிட்டத்தட்ட மாசத்துக்கு வந்து ஒரு 6000 ரூபாய் செலவு பண்ணா கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இது கொரோனாக்கு முன்னாடி. யார் ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு கொரோனாக்கு பின்னாடி அதுவும் கிடையாது. ஒரு வெப்சைட் 500 ரூபா, 150 ரூபாய்க்கு ஒரு மொபைல் சிம் கார்டு, முடிஞ்சு போச்சுங்க. ஓகே, ஏன்னா எந்த கம்பெனியும் வெரிஃபிகேஷன் அந்த ஆபீஸ்க்கு வந்து இப்பெல்லாம் பாக்குறது கிடையாதுங்க. போன்ல கேட்பாங்க, ஆமா, ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க, ஆமான்னு சொன்னா போதும், லெட்டர் முடிஞ்சுங்க, வேலை கிடைச்சிருங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் 500 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கு சிம் கார்டை வாங்கி 650 ரூபாய்க்கு இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது. 650 ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தன் வச்சுட்டு இருப்பான், அவங்ககிட்ட போய் இவன் 2 லட்ச ரூபா கொடுத்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குவான். 20 ரூபா செலவு, 20 ரூபா லெட்டருங்க, அது வரை சேர்த்தணும் இல்லையா, அதுவும் செலவு தானுங்க. ஸோ 500 ரூபா வெப்சைட்டு, 150 ரூபாய்க்கு சிம் கார்டு, 20 ரூபாய்க்கு பேப்பர் பிரிண்டர் செலவு வருமோ அதெல்லாம் சேர்த்துங்க. நீங்களே ஒரு 25 ரூபா போட்டுக்கலாம். போட்டா ஒரு பையனுக்கு 2 லட்சம் ரூபா வாங்கிடலாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஓகேவா? ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி உருவாக்குறதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா இன்று 500 ரூபான்னு போட்டேன். ஆமா, சரிங்களா? 500 ரூபா வெப்சைட் 450 ரூபா வந்துருச்சுங்க. இப்பெல்லாம் .com .in கம்மிங்க. ஓகே, 500 ரூபா செலவு பண்ணா போதும், ஒரு ஃபேக் கம்பெனி உருவாக்கிடலாங்க. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்குதுங்க. தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க, தயவு செஞ்சு யாருமே ஏமாறாதீங்க. ஓகேவா? சரி, ஜாவா வித் செலினியம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், என்னதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாங்க. ஓகேவா? ஜாவா வித் செலினியம் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா? இந்த கோர்ஸை வந்து பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேங்க, நான் இந்த கோர்ஸ் நடத்துற கம்பெனி தான். என்னோட கோர்ஸ் மொத்தத்தையுமே யூடியூப்ல ஃப்ரீயா நான் ஏத்த போறேங்க. ஓகேவா? தயவு செஞ்சு அதுல இருந்து படிச்சுங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஜாவா வித் செலினியம் நானே நடத்துறேன்றது முதல்ல சொல்லிடுறேங்க. அடுத்த வாரம் இந்த கோர்ஸ் ஃபுல்லுத்தையுமே இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணு, இதை கிளிக் பண்ணு, இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்ட்டு தயவு செஞ்சு யார்ட்டும் போய் 40,000 50,000 கொடுத்து படிக்காதீங்க. நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு தந்துடுறேன்றேன். என்கிட்டயும் படிக்காதீங்க, அதை ஃப்ரீயா நான் தரேன்றேங்க. ஓகேவா? 100% ப்ராக்டிக்கலா இருக்குங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்க போறேங்க. ஓகேவா? யாராக இருந்தாலும், நான் சிவில் மெக்கானிக்கல் யாராக இருந்தாலும் என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரியுங்க. அதே மாதிரி காப்பி ஃப்ரீ கண்டென்ட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எந்த யூடியூப்ல வேணா எடுத்து போட்டுக்கோ, என் வீடியோவை எங்க வேணா நீ எடுத்து போட்டுக்கோ, யூஸ் பண்ணிக்கோன்றேன். ஓப்பனா சொல்லிடுறேங்க. நீ டிக்டாக்ல போட்டுக்கோ, இல்லை கூகுள்ல எடுத்து, எங்க வேணா நீ எதுல வேணா போட்டுக்கோ, என்னுடைய வீடியோ டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்த வாரம் போட்டுருவேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் மாறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னை பயன்படுத்திங்க, என்னோட சேனலை பயன்படுத்தி ஃப்ரீயா படிச்சுங்க. யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. ஸோ இது இல்லாம வந்து ஜாவா வித் செலினியமும் சரிங்க, அதே மாதிரி டெவ்ஆப்ஸ் கோர்ஸுமே வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஜாவா வித் செலினியம் மொத்தத்தையும் நான் வந்து ஏத்திடுறேன். ஓகே, யூடியூப்ல ஏத்தி கொடுத்துறேன் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கங்க. ஒருவேளை டெவ்ஆப்ஸ் கோர்ஸ் வந்து நீங்க யாராவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை படாதீங்க. ஸோ செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து மொத்த டெவ்ஆப்ஸுங்க இருக்கிற எல்லா டூலுமே வந்து என்னோட யூடியூப்ல ஏத்திட போறேங்க. ஓகேவா சார்? நல்லா படிங்க, லைஃப்ல சூப்பரா வாங்க. உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் எனக்கு கேளுங்க, வேற ஏதாவது டாபிக் வேணாலுமே கேளுங்க, நான் பண்ணி தரேங்க. ஓகேவா சார்? என்ன படிச்சா வேலை கிடைக்கும்ன்றது தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோங்க. ஓகேவா? ஸோ இது என்னோட சின்ன கைடன்ஸ் தாங்க. ஓகே, எந்த கோர்ஸை படிச்சா வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு முதல்ல நீங்க படிக்க வேண்டியது வெப் டிசைனிங் தான்.
ஒரு வெப்சைட்டை பண்ண கத்துக்க தம்பிகளா. ஓகே, வெப் டிசைனிங் படிச்சீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் நல்லா இருந்துச்சுங்க, 20 வருஷத்துக்கு பின்னாடியும் சூப்பரா இருக்குங்க. தயவு செஞ்சு படிச்சுங்க. ரெண்டாவது நீங்க படிக்க வேண்டியது என்ன வந்து ஒரு ப்ரோக்ராமர் ஆயிடுங்க. சார் எனக்கு ப்ரோக்ராமிங்லாம் வராது சார், கிடையாதுங்க. நீ ஒரு நல்ல ட்ரெயினரை பார்க்கலான்னு மட்டும் நம்புங்க. ஓகேவா? ஏங்க வராது, நம்மளால முடியுங்க. அது எப்படிங்க வராம போயிடும்? மற்றவங்களாம் படிக்கும்போது நாம ஏங்க பண்ண முடியாதுங்க? கண்டிப்பா வருங்க, நம்புங்க உங்களை. .NET இல்லைனா ஜாவா இல்லைனா பைத்தான் இல்லைனா PHP எதனா ஒன்று படிச்சுங்க. அண்ட் மூணாவதா படிக்கணும். ஸோ இது ரெண்டும் படிச்சா போதும், வேலை கன்ஃபார்ம், வேலை கிடைச்சிடும். இதான் ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இது நீங்க படிச்சீங்கன்னாவே என்ன மாதிரி கம்பெனிஸ்ல SQL நாங்கள் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருவோம், நெட்வொர்க் இன்ஜினியரிங் நாங்களே ஃப்ரீயா சொல்லி கொடுத்துறோம், அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கும் நாங்கள் ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துருவோம். இது எல்லாமே நாங்கள் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருவோம் இந்த ஃபுல் ஸ்டாக் படிச்சாவே. ஓகேவா சார்? இது ரெண்டும் எங்களுக்கு பிடிக்கலாம், தயவு செஞ்சு இதையாவது படிங்க. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் இது படிச்சாலும் இது எல்லாமே என் கம்பெனில ஃப்ரீங்க. இது எது படிச்சாலும் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா உங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிருங்க. ஓகேவா? வேற என்னெல்லாம் படிக்கலாம், மற்ற டீட்டெயிலாம் ஒன்று நான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த லிங்க்குக்கு போங்க, kashivinfo.com/training-courses. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருப்பாங்க. பொறுமையா போய் பாருங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டிருப்பேன் பாருங்க, எல்லா கோர்ஸும் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணுங்க, பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியா இருக்கேங்க. ஓகேவா? ஸோ ஃபோன் பண்ணி அண்ணா நல்லா இருக்கலாம்னு கேளுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஓகேவா? சரிங்களா? சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட, என் இனத்தை காப்பாற்றுன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. ஸோ நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏங்க பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம் தாங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் இருந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் பட்டக்குங்க. ஓகேவா? நீங்க என்னுடைய நெட்வொர்க்ஸ் எல்லாமே இன்ஸ்டால நீங்க ரீச் பண்ணலாம், டெலிகிராம்ல எல்லா சேனலுமே நான் இருப்பாங்க. நீங்க எதுல வேணும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியா இருப்பேங்க. ஒரு நாள் என் சமுதாயமான்ற நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. இனி ஒரு தமிழனும் தோக்கக்கூடாதுங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நம்மளாம் சேர்ந்து இணைந்து ஜெயிப்போம்.